ஆண்டவருக்கு மகிமை. தேவன் இந்த புதிய மாதத்திலே நமக்கு தந்த அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தின் பின்பகுதி, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு தேவனிடத்தில் கிருபை உண்டு, அவருடைய கண்களில் கிருபை உண்டு. நீங்கள் தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரியாளுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. 5 அப்படின்னாலே கிருபை அப்படின்னு அர்த்தம். கிருபை அப்படின்னாலே தகுதி இல்லாதவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஈவு. பாருங்க, ஏசாயா ஒரு 700 வருஷத்துக்கு முன்பு, இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அந்த வார்த்தையை கேட்ட அநேக பெண்கள் தங்களுடைய திருமண வாழ்வை தியாகம் செய்தார்கள். நாங்கள் குடும்பமாக வாழ விரும்பலை, அதனால இயேசு அப்படிங்கிற அந்த மேசியா என் வயிற்றில் தான் என்ன செய்யணும், பிறக்கணும்னு சொல்லி நிறைய பேர் காத்திருந்தாங்க. ஆனால் ஏமாந்து போயிட்டாங்க. யார் வயிற்றில் இயேசு என்ன செய்யலை? அப்படி தியாகிகள் வயிற்றில் இயேசு பிறக்கலை. அப்படி வைராக்கியமாக தீர்மானமாக உறுதியாக காத்திருந்தவர்களுக்கு அந்த பாக்கியம் என்ன செய்யலை. ஆனால் பாருங்க, ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி ஒரு நபருக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டார்கள். பெட்ரோத்தல் பீரியடில் இருக்காங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு மேரேஜுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கு மைண்டில் அப்படி ஒரு திங்கிங்கே கிடையாது. என் வயிற்றில் இயேசு பிறப்பார், மேசியா எனக்கு என் வயிற்றில் வந்து பிறப்பார் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு ஐடியாவே கிடையாது. அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை. ஆஸ் யூஷுவலாக அவங்க இருக்கிறாங்க. வழக்கம் போல் ஒரு நல்ல தேவ மனுஷி, அவ்வளோதான். ஒரு பரிசுத்த வாட்டி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு நபர், அவ்வளோதான். அன்னைக்கு இருந்த அந்த உலகத்தில் தேவனுடைய நீதி நியாயங்களின்படி கற்பனைகளின்படி வாழ்ந்த ஒரு உண்மையான ஒரு நபர், அவ்வளோதான். ஆனால் இப்படிலாம் இயேசுவை நான் சுமப்பேன், இந்த உலகத்தின் இரட்சகரை என் மூலமாக தான் ஆண்டவர் வெளியே கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் திடீரென்று ஒரு சர்ப்ரைஸ். ஆமென். கேப்ரியல் வந்து நிற்கிறாரு, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு பிரமிப்பாக இருக்கு. அப்போ பாருங்க, அவங்க இப்படி மேசியா பிறக்கணுங்கிற ஆயத்தத்தில் இல்லாத ஒரு நபர். ஆனால் அவங்களுக்கு தேவனிடத்தில் கிருபை கிடைத்தது, அறிவிக்கப்பட்டது போல இன்றைக்கும் நான் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பாவ மன்னிப்பு நிச்சயம் எனக்கு இருக்குது, பரிசுத்தமாக நான் வாழ்கிறேன், தேவனை தேடுறேன், தேவனை நம்புகிறேன், அவருக்காக என் வாழ்க்கையவே நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், அவருடைய சித்தம் நிறைவேறட்டும்னு நான் வழக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் அப்படிங்கிற நிலையில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான். அல்லேலூயா. நீங்க தேவனிடத்தில் கிருபை பெற்ற ஒரு செய்தியை நீங்க கேட்க போறீங்க. You are highly favored in the sight of God. ஆண்டவருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை. மனிதர்கள் கண்களில் அல்ல, கர்த்தருடைய கண்களில். இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்கின ஆண்டவர் உங்களை கண்ணோக்கினார். உங்க சிறுமையை பார்த்தார், உங்க நெருக்கத்தை பார்த்தார், உங்க ஏழ்மையை பார்த்தார், உங்க வறுமையை அவர் பார்த்தார், உங்க சாதாரணமான நிலைமையை அவர் பார்த்தார். அதனால இப்போ உங்களை எப்படி மாற்றுறார்னா, கிருபை பெற்றவர்களாய் மாற்றுகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கிருபை பெற்றவர்கள் என்கிற ஒரு அடையாளத்தை இந்த மாத கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நீங்களாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்களா யாரு? கிருபை பெற்றவர்கள். அது யார்கிட்ட கிருபை பெற்றவங்க? தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்கள். அப்போ நீங்கள் தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்களாக இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. அந்த தூதன் சொல்றாரு 28வது வசனத்தில், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்போ கிருபை பெற்றவர்கள் நீங்கள் எப்படி இருக்க போறீங்க? ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்களாம் கொடுத்து வச்சவங்க, நீங்களாம் பாக்கியவான்கள், நீங்களாம் பாக்கியவதிகள். எத்தனை பேர் இதெல்லாம் நம்ப முடியுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிறவி பயனை நீங்க அடைய போறீங்க.
இந்த பூமியில் எதற்காக ஒரு ஆணாக, ஒரு பெண்ணாக, ஒரு மகனாக, ஒரு மகளாக, ஒரு விசுவாசியாக, ஒரு ஊழியனாக ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அந்த நோக்கம் உங்கள் வாழ்வில் நிறைவேற போகிறது. அப்போ நான் என்ன அர்த்தம்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டோடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்பட போகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாரும் மனம் நொந்தவர்கள் அல்ல, நீங்கள் யாரும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் யாரும் பாழா போனவங்க கிடையாது, நீங்கள் யாரும் இடிக்கப்பட்டவர்கள் கிடையாது, நீங்கள் யாரும் துரதிர்ஷ்டசாலிகள் கிடையாது. இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லலாம், உனக்கு திறமை இல்லைன்னு சொல்லலாம், உனக்கு அந்தஸ்து இல்லைன்னு சொல்லலாம், நீ பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லலாம், நீ பணம் இல்லாதவன் சொல்லலாம், நீ படிக்காதவன் அப்படின்னு சொல்லலாம், தரம் தாழ்த்தி இந்த உலகம் நம்மை மதிப்பிடலாம். ஆனால் இவைகள் அல்ல நம்முடைய தரத்தை நிர்ணயிப்பது. கிருபை தான் நம்முடைய வாழ்வின் தரத்தை நிர்ணயிக்கிறது. அப்போ இந்த கிருபை இந்த சமுதாயத்தில், இந்த ஜனங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற அங்கீகாரத்தை கொடுக்கப்போம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு மத்தியில் யூ ஆர் கோயிங் டு பி எ பிளஸட் ஒன். உங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்கு நடுவில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராக மாற போறீங்க. அல்லேலூயா. உங்கள் சொந்த பந்தங்க, உங்கள் உறவுக்காரர்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை தனித்துவப்படுத்தி காட்ட போகிறார். ஏன்னா யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட். நீங்க கிருபை பெற்றவர்கள், அதனால தான் இப்படி ஆசீர்வாதமா இருக்கீங்க. நீங்க பழகி கொண்டிருக்கிற சமுதாயத்தில் கர்த்தர் இந்த அங்கீகாரத்தை உங்களுக்கு தரப்போகிறார். திருச்சபையில் உங்களை அடையாளப்படுத்த போகிறார். நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா. அவன் ஆசீர்வாதமா இருப்பான் அப்படிங்கிறதற்கான டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி வருது. நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பேரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். பூமியில் உள்ள வம்சங்கள் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் அவ்வளோதான். அப்படின்னா நீ எப்பொழுதும் சேனல் ஆஃப் பிளஸ்ஸிங்காக தான் இருப்பப்பா அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக தான் என்ன செய்வீங்க? இருப்பீர்கள். கர்த்தர் உங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. நீங்கள் இனிமேல் யாரும் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல, பரிதாபத்திற்குரியவர்கள் அல்ல. நீங்கள் எல்லாரும் யாரு சொல்லுங்கள், நல்ல சத்தமாக சொல்லுங்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்களால் அதை நம்ப முடியுதா? அட நீங்கள் வேறு பார்த்து நான் என்ன வரம் வாங்கிட்டு வந்தேன்னு தெரில, எந்த நேரத்தில் பிறந்தேன்னு தெரில, இப்படி வந்து நான் நினச்சிருக்கிறேன், அப்படியே நொந்து நூடுல்ஸாக நினச்சிட்டுருக்கேன் மாறிக்கு. என் வாழ்க்கை அப்படி இப்படி அலைஞ்சி திரிஞ்சிட்ருக்கு, அங்கலாய் போடதான் இருக்குது. ஒவ்வொரு நாளையும் கழிப்பது என்பது எனக்கு ரொம்ப கஷ்டமாக நினச்சிது இருக்குது. அவங்கள பார்க்கும்போது இவங்கள பார்க்கும்போதெல்லாம் நமக்கு மட்டும் ஏன் இப்படின்ன மாதிரி நினச்சிது இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களை தான் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். எப்படி ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று மரியாளுக்கு சொல்லப்பட்டதோ அதை போல இந்த பூமியில் உள்ள எல்லாரையும் காட்டிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த உலகம் மதிப்பிடுகிறது போல் என்ன செய்யல. நீங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்தில் இயேசு இருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு அப்பான்னு கூப்பிட்டாலும் அவர் என் மகனே என் மகளேன்னு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவார். இதுதான் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. பரலோகத்துக்கு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். தேவனிடத்திலிருந்து மறு உத்தரவு வருது பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தியை ஆண்டவர் உங்களுக்காகவே அனுப்புறார் பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். உங்க வீட்டுக்குள்ள தேவதூதன் வரான் பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். நீங்க வாழ்த்தப்படுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். நீங்க தேவ திட்டத்தை அறிந்தவர்களா இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். நீங்க தேவ சித்தத்தை செய்ய போறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். இந்த உலகத்துக்கு இயேசுவை நீங்க அறிமுகப்படுத்த போறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேற, தீர்க்க தரிசனம் நிறைவேற ஒரு பாத்திரம் வேணும், ஒரு நபர் வேணும். அந்த நபரா கர்த்தர் உங்களை கண்டுபிடிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா, அதனாலதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சும்மா இல்லைங்க, நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை அப்படி மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. கிருபை பெற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் புதிய அனுபவமாக இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் புதிய அனுபவங்களை தருவார். அப்படிதானா? கல்யாணம் முடிஞ்சு வழக்கமாக எல்லாருக்கும் குழந்தை பேர் உண்டாகும், அது இயற்கை. ஆனால் கல்யாணம் ஆகாமலே ஒரு நபர் இப்போ கருத்தரிக்க போகிறார்கள். இது எங்கேயாவது நடந்திருக்கா?
இதெல்லாம் இந்த சம்பவம் நடந்திருக்கு, அப்போ இது பழசு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, திஸ் இஸ் த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலக சரித்திரத்திலேயே இது ஒரு புதிய காரியம், உலக வரலாற்றிலேயே இது ஒரு புதிய அனுபவம், யாருக்குமே நடக்காத ஒரு அனுபவம், யாருக்குமே நடக்க முடியாத அனுபவம். கிருபை பெற்றவர்களுக்கு அப்படி தான் நடக்கும். கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. கன்செப்ஷன் ஆகும் அந்த இதை நீங்கள் நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. உலகத்தில் யாருக்கும் நடக்காததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஏன்னா நீங்கள் கிருபை பெற்றவர். உலகத்தில் யாருக்கும் நடக்க முடியாததை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஒரு புதிய அனுபவமாக அது இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நம்ப முடியுதா உங்களால்? ஏன்னா நீங்கள் கிருபை பெற்றவர்கள். அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் நடப்பது போல் நடக்காது, வழக்கமாக நடக்கிறது தானே. நான் ஏற்கனவே இதை போல் சாட்சியை கேட்டிருக்கேன்னு, இதை போல் அற்புதத்தை நான் சொல்ல கேட்டிருக்கேன்னு, நான் பார்த்துருக்கிறேன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த புது மாதத்தில் நடக்க போகிறது உங்களுக்கு மட்டும்தான் நடக்குது. இது வரைக்கும் யாருக்கும், உங்களை சார்ந்தவர்களுக்கு நடக்கலை, உங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்குன்னு அது நடக்கலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். இத்தனை வருஷ உலக வாழ்க்கையில் நீங்க அனுபவித்திராத ஒரு புதிய அனுபவத்தை இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். காரணம், நீங்கள் கிருபை பெற்றவர்கள். அல்லேலூயா. இந்த மாதம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறதெல்லாம் நியூவா இருக்க போகுது, புதுசா இருக்க போகுது, எல்லாம் உங்களுக்கு எக்ஸைட்டடா இருக்க போகுது. நீங்க பார்க்கறது, நீங்க கேட்கறது, உங்களை சுத்தி நடக்கிறதுலாம் உங்களை பூரிப்படைய செய்ய போகிறது. அல்லேலூயா. கொஞ்சம் சவால் தான், ஆனால் புதுசு. ஆமென் சொல்லுங்க. இப்படிலாம் கன்செப்ஷன் ஆனதுக்கப்புறம் யோசேப்பிட்ட போய் சொல்லணும், ஃபேமிலிகிட்ட இதை டிக்ளேர் பண்ணணும், சொசைட்டிகிட்ட ஒரு அங்கீகாரம் வாங்கணும், அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் கிருபை இருந்தால் இந்த புதிய அனுபவத்துக்கு எந்த தடை இருக்காது. கிருபை இருந்தால் அந்த புதிய அனுபவத்திற்கு ஒரு திறந்த வாசல் இருக்கும். கிருபை இருந்தால் அந்த புதிய அனுபவம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார். எல்லாம் புதிய அனுபவமாய் மாறப்போகிறது. சில பழைய அனுபவங்களினால் தொய்ந்து போன உங்கள் இருதயங்களை கர்த்தர் உற்சாகப்படுத்த சில புதிய அனுபவங்களை கர்த்தர் தரப்போகிறார். இதே பிரச்சனை, இதே பழைய காரியம், ஐயோ தூங்கி எழுந்தா மறுபடியும் அதுதானா, இங்கே வந்தாலும் அதுதானா, அங்கே போனாலும் அதுதானா, காலையிலையும் அதுதானா, சாயங்காலம் இதுதானா, போரா இருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு போரிங்கா இருக்காது, த்ரில்லிங்கா இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சலிப்பா இருக்காது, ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு பயமா இருக்காது, பிரமிப்பா இருக்கும். ஏன்னா எல்லாம் புதுசு. உங்களுக்கு நடக்க போறது எல்லாம் புதுசு. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறது எல்லாம் புதுசு. உங்க சரௌண்டிங்ல இருக்கிறது எல்லாம் புதிதாக போகிறது. உங்க வாழ்க்கையை சுற்றில அனைத்தையும் ஆண்டவர் புதிதாக்க போகிறார். அல்லேலூயா. ஏன்னா இப்படி ஒரு இன்சிடென்ட் எங்கேயுமே என்ன செய்யல, பார்த்ததில்லை, எங்கேயுமே நடந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதெல்லாம் கேட்கும்போது உங்கள் உள்ளத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது? ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு தேவனிடத்தில் கிருபை. அவருக்கு தெரியும் உங்களுக்கு அதுக்கு தகுதி இல்லைன்ட்டு. உலகத்தில் அந்த தகுதியை கையில் கொடுத்து இவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கலாமான்னா நோ சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. குடும்பத்தார் கையில் கொடுத்து இந்த வாய்ப்பை கொடுக்கலாம், நோ சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த சான்ஸை ஆண்டவர் குடும்பத்தார் கையிலையும் கொடுக்கல, சொசைட்டி கையிலையும் கொடுக்கல, கவர்மெண்ட் கையிலையும் கொடுக்கல, நம்மை சுற்றி இருக்கிற யார் கையிலையும் கொடுக்கல. இந்த கிரேஸை அவரே கொடுக்கிறார். இந்த கிருபை அவரே தருகிறார். இந்த செலெக்ஷன் அவர் மூலமாய், தேர்வு செய்யப்பட்டது அவர் மூலமாய், தெரிந்து கொள்ளப்பட்டது அவர் மூலமாய், முன்குறிக்கப்பட்டது அவர் மூலமாய், தீர்மானிக்கப்பட்டது அவர் மூலமாய், எல்லா அனுகூலங்களும் அவர் மூலமாய். அல்லேலூயா. நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. உங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் கர்த்தர் புதிதாக்க போகிறார். நீங்க பிரமிப்பா இந்த காரியத்தில் நினைச்சு போறீங்க, அனுபவிக்க போறீங்க. காரணம், நீங்க தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். அப்ப கிருபை நமக்கு ஈஸியா கிடைக்குது. அதுக்காக இது சீப்புன்னு நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஏஞ்சல் வந்துட்டார் வீட்டுக்குள்ளே, குட் நியூஸை சொல்லிட்டாரு. ஓ, இந்த உலகத்துக்கே நான் யாரோ மாற போகிறேன், ஆசீர்வாதமாக மாற போகிறேன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு இதை ஈஸியாக என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. இந்த கிருபைக்கான விலை கிரயம் பெரிது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் அதாவது கிருபையை பெற்றுக்கொள்வது எளிது, ஆனால் கிருபையை தக்க வைக்கணும்னா அது கஷ்டம்.
ஆமென் சொல்லுங்க. ஏன்னா தகுதியே இல்லாத நமக்கு தான் அவர் கிருபையை கொடுக்குறார், தேடி வந்து கொடுக்குறார், எதையுமே எதிர்பார்க்காம கொடுக்குறார். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கிருபை என்ன செய்யணும்? தக்க வச்சுக்கிடணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ இந்த மரியாள் சொல்கிறாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ள இருந்தது. ஏன்னா ஆச்சரியமாக சில காரியங்களெல்லாம் அவங்க கேட்குறாங்க, உண்மைதான், யதார்த்தம் தானே. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையா ஓகே, கமிட்டடாக இருந்தாங்க. பார்த்தீங்களா? இது மாதிரி கிருபை பெற்றவர்கள் கமிட்டடாக இருக்கணும். கிருபை பெற்றவர்கள் அர்ப்பணம் உள்ளவர்களாக இருக்கணும். கிருபை பெற்றவர்கள் அர்ப்பணத்தில் உறுதியாக இருக்கணும். நீங்கள் அர்ப்பணம் பண்ணுறது எளிது, ஆனால் அர்ப்பணத்தின்படி வாழ்கிறது கஷ்டம். அல்லேலூயா. அது கொஞ்சம் அந்த பாதை கொஞ்சம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். என்னன்னாலும் சொல்லுவாங்க, ஆனால் அதை பற்றி ஒரி பண்ணக்கூடாது. இதோ நான் ஆண்டவருக்கு. அப்போ நீங்கள் ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் தான் உங்களை ஒப்பு கொடுக்கணுமே தவிர இந்த வேர்ல்ட்லி சிஸ்டத்துக்கு நீங்கள் அடிமைகள் கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸுக்கு நீங்கள் அடிமைகள் கிடையாது. இந்த உலகத்தில் யாருக்கும் நீங்கள் அடிமைகள் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எவைகளுக்கும் நீங்கள் அடிமைகள் கிடையாது. அதுக்கும் அடிமையாக இருந்துட்டு ஆண்டவருக்கும் அடிமைன்னு சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு நபருக்கு தான் நான் அடிமை. யாருக்கு அடிமைன்னா என்னன்னு தெரியுமா? அடிமைக்கு உரிமை கிடையாது, அடிமைக்கு சுதந்திரம் கிடையாது, அடிமைக்கு நேரங்காலம் கிடையாது, அடிமைக்கு சம்பளம் கிடையாது. அல்லேலூயா. புரியுதா நான் சொன்னது? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட வந்து இதுவா அதுவான்லாம் நினைச்சிக்கூடாது, கேட்கக்கூடாது. இப்படியா அப்படியான்லாம் நினைச்சிக்கூடாது, கேட்கவே கூடாது. அடிமைன்னு ஒப்பு கொடுத்துட்டா அந்த சரண்டரில் கரெக்டாக இருந்துடணும், அந்த கமிட்மெண்ட்டில் கரெக்டாக இருந்துடணும். அவர் தமது பார்வைக்கு நலமானபடி செய்வார், அவ்வளோதான். அவர் தம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவே, ஏன்னா எல்லாத்தையும் அவர் பிளான் பண்ணிட்டார். அப்போ அதன்படி நடப்பதற்கு நான் ஆயத்தம். அப்போ ஆண்டுடைய சித்தத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்குறவங்க மறுபடியும் அந்த கமிட்மெண்ட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யக்கூடாது? முயற்சி பண்ணக்கூடாது. கிருபை பெற்றவர்கள் கிருபை என்ன செய்யணும்? தக்க வைத்து கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், வியாதிக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், வியாதிக்கு அடிமையாக இருந்தோம், நிறைய காரியத்திற்கு என்ன செஞ்சோம்? தீய பழக்க வழக்கங்கள், இந்த உலகத்தில் விட முடியாத சில காரியங்கள் நிறைய சொல்லலாம். இன்றைக்கெல்லாம் அடிமைத்தனத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் இப்போது நம்ம எதற்குமே அடிமை கிடையாது. நம்ம யார் ஒருத்தருக்கு தான்? ஏசு ஒருத்தருக்கு தான். அல்லேலூயா. அதில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அனுப்பிச்சிவீங்க, நீங்கள் இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை காரியங்களும் புதிய அனுபவமாக இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாரா. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? இதோ ஆண்டவருக்கு அடிமை, அவருடைய வார்த்தைக்கு அடிமை. அவ்வளோதான். நான் என் இஷ்டத்தின்படி அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, நான் நினைக்கிறதின்படி அல்ல, ஆண்டுடைய சித்தம், ஆண்டுடைய விருப்பம், அதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க நல்ல கை உயர்த்தி உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை எங்களை தந்து நீர் ஆசீர்வதித்ததற்கு நன்றி. இந்த பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். இந்த அர்ப்பணத்தை கர்த்தர் கனம் பண்ணுங்க, அங்கீகரிங்க. இவர்களை கிருபை பெற்றவர்கள் என்பதற்கு அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் ஆசீர்வாதமாய் மாற்றிருங்க. புதிய அனுபவங்களை கர்த்தர் கொடுங்கப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.